அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சனா ஃபாத்திமா. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து ஃபிர்னி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பால் பாக்கெட் எடுத்து நல்லா திக்காக வாட்டர் கண்டெய்னன்ட் இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காய்ச்சின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் எடுத்து அந்த ரைஸை வந்து ஒரு குறைன்னு சொல்லிட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பால் கொஞ்சம் நல்லா பொங்கின உடனே அந்த பாஸ்மதி ரைஸ் அரைச்சி வச்சது அதில் போட்டுட்டு கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ கண்டென்ஸ் மில்க் போட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இல்லைன்னா வந்து கெட்டி ஆகிடும். அதுக்கு முன்னாடி காய்ச்சின பால் கொஞ்சம் சூடாக எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கேசர் போட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. ஃப்ளேவர் அண்ட் கலருக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே டைமில் ஒரு சைடில் வந்து கொஞ்சம் நட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரி, பாதாம் அண்டு கேஷ்யூ, பிஸ்தா எடுத்திருக்கேன். அதை சாப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நல்லா வந்து வெந்த உடனே அதில் வந்து கலக்கி வச்சுருக்க கேசரோட அந்த மில்க் வந்து போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த வாசனை போனதுக்கப்புறமா அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அவ்வளோதான். உங்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னா எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.